வணக்கம். வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் உள்ளதைச் சொல்லுவோம் உண்மையைச் சொல்லுவோம் என்ற தலைப்பில் இனி பல காணொளிகளை வெளியிட உள்ளோம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளர்களாக மக்கள் முன் நிறுத்தப்பட்டார்கள். அதில் தற்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் சென்னையில் 8000த்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். அடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட சீமா காரைக்குடி தொகுதியில் 70,000த்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். தாவேகா கட்சியின் தலைவர் விஜயனை பெரம்பூரில் 58,000த்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 27,000த்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் போட்டியிட்ட தொகுதியில் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் அமோக வெற்றியை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000த்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்.